வலைக்கம் அஸ்ஸலாம். வாங்க 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 தம்பிமார்களே. மிராடார் மேன்சனில் வந்து ஹெச்கே பீஸ்ஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். பாங்காக்கில் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2 பாத்ரூமை சேர்த்தா அந்த அளவுக்கு தான் ஒரு பெட்ரூம் இருக்கும். தம்பி உங்கள் பேர் என்னது? சலைமான் லாஃபி. இப்படி இருக்குது ஹாங்காங்? சேம் தான். இப்போ தான் வந்து ஒரு வாரம் ஆகுது. சரி சரி. இனிமே தான் பார்க்கலாம். அவர் தம்பி நீங்கள் எத்தனை தடவை ஹாங்காங் வந்திருக்கீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க. அது அவ்வளோ பேர் பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்க ஒரு 100 தடவை வந்துட்டு போய் போல தெரியுது. சில பேர் வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, ஏன்னா இந்தியன்ஸ் கொஞ்சம் ஒதுக்குவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. பேசுறதுக்கு வேலையே எல்லாமே கார்டு சிஸ்டம் தான். கார்டு சிஸ்டம். பேங்காக்கில் இருக்கிறவங்க எப்பண்டா ஹாங்காங் விட்டு போக மாட்டேன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேங்காங் அப்படிப்பட்ட ஒரு சொகுசான ஊர். வலைக்கம் அஸ்ஸலாம். வாங்க 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 தம்பிமார்களே. அது என்ன எல்லாரும் ஒன்றா வந்த மாதிரி இருக்குது. வா நல்ல சுகம். நம்மளுடைய இந்த ஹாங்காங் ஜிம் ஷோ அந்த ட்ரிப்பில் வந்து 3 நாள் முடிஞ்சுது. 4வது நாள் ஷோ நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ நாங்கள் தங்கிக்கிறது அந்த மிராடார் பில்டிங் ஆப்போசிட், அதாவது கவுலூன் மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே மேலே தான் தங்கியிருக்கிறோம். பேங்காங்கில் இருக்கிற ஆட்கள் வந்து ஹாங்காங்கில் தங்குறது எவ்வளோ சிரமங்கிறது அங்கே தங்கினா தான் தெரியும். பார்த்தா ஒரு பேங்காங்கில் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2 பாத்ரூமை சேர்த்தா அந்த அளவுக்கு தான் ஒரு பெட்ரூம் இருக்கும். ஏன்னா அதில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தங்கியிருக்கிறோம். மிராடார் மேன்சனில் வந்து ஹெச்கே பீஸ்ஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் இது வந்து புக் பண்ணுறது வந்து அகோடா. நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோம். ஹாங்காங் டாலருக்கு வந்து ஒரு நாளைக்கு 400 ஹாங்காங் வெள்ளி பே பண்ணுறோம். இந்தியா ரூபாய் கம்பேர் பண்ணும்போது 4500 ஆகுது. பாருங்கள், 2 பெட்டு போட்டிருக்காங்க. 4 பேர் தங்கலாம். ஆனால் ஒரு டாய்லெட் தான் இருக்குது. நாங்கள் வழக்கமாக வந்து ஒரு ரூமு 2 பேர் தங்குற மாதிரி எடுப்போம். இது வரும்போதே சீனா நம்மளை விட கொஞ்சம் அறிவு கூடவன் வரும்போதே எங்களை ஒரு அமர்த்திட்டான். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ரொம்ப டேம் சீப்பாக பண்ணியிருந்தோம். நாங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே எங்கள் பேரெல்லாம் பார்த்துட்டு இந்தியாக்காரனோடனே இந்தியாவா உங்களுக்கு அப்படி தரோம், நீ வந்து வெளியே காமன் டாய்லெட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு எங்களை மைண்டை மாற்றி உங்களுக்கு பெரிய ரூம் தரோம், சூப்பர் ரூம் தரோம் அப்படின்னு சொல்லி பீக்கில் அந்த டைமில் புக் பண்ணும்போது அதுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதனால் அந்த இதை விற்றுட்டான். அந்த ரூமை விற்றுட்டான் மீன்ஸ் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நமக்கு இங்கே தள்ளி விட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, மோசம் இல்லை, அழகாக இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு 10 பேர் உட்காந்து தாராளமாக பேசுகிறேன்டா. ஓரளவுக்கு நல்ல வசதி தான். ஏன்னா இன்டீரியர் வந்து நல்லா ஹை டெக்னாலஜியாக நல்லா அழகாக வச்சுருக்கிறான். என்ன வெண்டிலேஷனு நம்ம டாய்லெட்டில் இங்கே கிடைக்காது. வெளியே வந்து விண்டோ இருக்குது உங்களுக்கு. இதில் நம்ம சொந்த ஊர் பிள்ளைகள் வேறு பார்க்க வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன ரூமில் 4க்கு 4 ரூமில் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறேன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய தம்பி அவர் வந்து பேங்காக்கில் இருக்கார். அவர் எல்லாத்துலையும் நல்லா கலகலண்டு ஜாலியாக பேசக்கூடியவர். அவர் தம்பி நீங்கள் எத்தனை தடவை ஹாங்காங் வந்திருக்கீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க. அதுக்கு அந்த பேச்சு பேசுனீங்க. அவ்வளோ பேர் பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்க ஒரு 100 தடவை வந்துட்டு போய் போல தெரியுது. அந்த பேச்சு பேசுகிறீங்களே, பரவாயில்ல, ரைட்டு, ஓகே. வந்தாலும் அவர் சில பேருக்கு வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு நாடுக்கு போனாங்கன்னா அப்படியே 2 நாளைக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருப்பாங்க. இவர் என்னண்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடித்து விடுறாரு. ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் பழக்கம் அப்படி. தம்பி மேலே எப்படி இருக்குது ஹாங்காங்? அருமையான ஊர். அருமையான ஊர். ஏன்னா இப்படி வாழ்வதற்கு ஏற்ற ஊரா? வாழ்வதற்கு ஏற்ற ஊர் இல்லை, நமக்கு சரி வராது. பேங்காக்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மருந்து மாதிரி 5 நாள் 3 நாள் வந்துட்டு போகிறது சரியாக வரும். அப்படி தானே? வெக்கேஷன் மாதிரி டக்குன்னு வந்துட்டு போயிட்டேங்க. ஆனால் பிஸியாக இருக்குண்ணா. பிஸி. வேற என்ன மாற்றங்கள்? பிஸ்னஸுக்கு சரி. பிஸ்னஸ் சரி, ஓகே. நண்பர்கள்லாம் சந்திச்சிங்களா? ஆமாம், எல்லாம் வந்திருக்காங்க. வந்து எல்லாம் உங்கள் நண்பர்கள் தான். ஏன்னா பாருங்கள், ஆமாம், யூசுஃபோட நண்பர்கள் எல்லாம் சொந்த ஊர் காயல்பட்டினம். அதுக்கப்புறம் வேற நான் நீங்கள் சொல்லுங்கள், தம்பிகிட்ட கொடு. ஹாங்காங் வாசி வேறு. படிப்பு எப்படி போயிட்டு இருக்குது? இப்படி படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் இப்போ ஹாங்காங்கில் தான் பிறந்து வளர்ந்ததுலாம். அப்படியா? மாஷால்லா, ஓகே. இப்போ இங்கே தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். சரி. இங்கே படிக்கும்போது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஒன்லி தமிழ் ஃப்ரெண்ட்ஸா, இங்கிலீஷா, இல்லை இன்டர்நேஷ்னல் எல்லாமே? எல்லா நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் மிக்ஸ் தான். ஓகே. அவங்க இந்த ஹாங்காங் பசங்களாம் இப்படி நம்மளோட பழகும்போது நேராக இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படி தானே? சரி, அவனும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் லைக் சில பேர் வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, ஏன்னா இந்தியன்ஸ் கொஞ்சம் ஒதுக்குவாங்க. மற்ற பேர் லைக் சில பேர் வந்து அதெல்லாம் பார்க்காம அப்படி மிக்சிங்காக எல்லாம் ஒன்றும் ஜாலியாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை நல்ல என்ஜாயபிளாக இருக்குது. ஏன்னா ஆமாம், இங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இங்கே எல்லாம் சைனீஸ் பேசுவீங்களா? சைனீஸ் பேசுவீங்க. ஃப்ளூவெண்டாக பேசுவீங்களா இல்லை ஓரளவுக்கு பேசி மேனேஜ் பண்ணலாம், பிரச்சனை. கான்வர்சேஷன் எழுத படிக்கிறது படிக்கவும் செய்வேன். மாஷால்லா. ஏன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்போவுமே சரிங்க, மொழியை வந்து திணிக்கக்கூடாது. அது நம்மளுடைய கான்செப்டாக தான். போகிற இடத்துல தேவைண்டா படிச்சுக்கிறேன். அந்த பையனை எடுத்துங்க, சைனீஸ் எல்லாரும் கஷ்டம்பாங்க. இவர் வந்தார், பிறந்து இங்கே வளர்ந்தாரு, அதனால் அவர் தேவைக்கு படிச்சுக்கிட்டார். இவர் வந்துக்கிட்டு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு சைனீஸ் வரல. அது மாதிரி தான் நாங்களும் தாயில அப்படி தான். நம்ம எந்த நாட்டுக்கு போவோம், எந்த ஊருக்கு போவோம்னு யாருக்கும் தெரியாது. அதனால் ப்ரிப்பராக முன்னாலேயே இந்த மொழியை படிக்கணும், அந்த மொழியை படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலே வந்துடும். மொழிங்கிறது ஒரு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவைக்கு நம்ம படிச்சுக்கிறது தான். இந்த தம்பி ஒரு உதாரணம் பாருங்கள். அவர் சைனீஸ் பேசுவார், தேவைக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களே வெளியேந்து பார்க்கும்போது சைனீஸ் கஷ்டம் சொல்லுவாங்க. மற்றபடி சைனீஸ் ஃபுட்டு அதெல்லாம் எப்படி சாப்பிட்றது நல்லா இருக்குமா? ஆமாம், இங்கே நிறைய சைனீஸ் ஹலால் ஃபுட்லாம் இருக்குது. சடனாக இருக்குது. இஸ்லாம் ஃபுட்டுன்னு ஒரு கடை இருக்குது கவுலன் சிட்டியில். சரி சரி சரி, நல்லா இருக்கும். வேறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இங்கே எப்போ நாங்கள் வீக்லி 1 or 2 விளாட போயிடுவோம். இங்கே ஃபுட்பால் டெய்லி நாங்கள் ஃபுட்பால் தான் ஆடுவோம். அது வாரம் மேட்ச் அப்படி நடக்கும்.
ஓகே 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 மொத்தம் லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இப்போ கிளைமேட் வந்து ஹாங்காங்கில் வந்து கொஞ்சம் மிதமான வெயில், ரொம்ப மோசமான வெயில் இல்லை, மழை இல்லை, அதனால் இந்த குளிர் இருந்தாலும் சிரமப்படும். நல்ல அழகான அமைப்பாக தான் பீஸ்ஃபுல்னு வச்சிருக்கிறான், கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்குது. தம்பி யூசுப் ரூம் எப்படி இருக்கு? நல்ல ரூமா? நல்ல ரூம்னா எப்படி எத்தனை பேர் தங்கலாம்? ஒரு 5 பேர் தாங்க. 5 பேர் தங்கலாமா? எவ்வளோ கொடுக்குறியா? 1000 ஹாங்காங் டாலர். 1000 ஹாங்காங் டாலரா ஒரு நாளைக்கு? ஆமாம், அவங்க வந்து 1000 ஹாங்காங் டாலர் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து 400 கொடுக்குறோம். 4 பேர் தங்குறோம், அதில் 3 பேரும் தங்குறோம். அதனால் ரொம்ப ஃப்ரீடமாக நல்லா சொகுசாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இங்கே வந்து ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லிஃப்ட் வசதிலாம் எல்லா ஃப்ளோருக்கும் அந்த இது வைக்க மாட்டாங்க. காரணம் வந்து அதிகமான ஃப்ளோர் இருக்கிறதுனால மக்கள் க்ரௌடும் அதிகமாக இருக்கிறனால டைம் எடுக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 5 மாடிக்கு ஒரு ஸ்டாப் ஓவர் அப்படிங்கும்போது தான் எல்லாரும் ஏற மாட்டாங்க. அந்த நேரத்தில் கியூ சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். டாய்லெட்லாம் நம்ம ஒரு மாதிரிலாம் அகலமாக பெருசாலாம் இருக்காது, அப்படியே ஒரு சிறுசாக தான் இருக்கும் இடங்கள்லாம். வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். ஹாங்காங்கில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறணும். நம்மளை வந்து ஸ்பீட் பண்ணிட்டாதான் மட்டும்தான் நம்மளால் பணத்தை எதுவும் மிச்சப்படுத்த முடியாட்டா நம்ம இங்கே உள்ள போக்குவரத்துக்கும் வர்றதுக்கும் போகிறதுக்குமே பணம்லாம் நம்ம சம்பாதிக்கிற காசு இங்கே போயிடும். அதனால் ஹாங்காங் லைஃப் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான லைஃப். அதில் பேங்காக்கில் இருக்கிறவங்க எப்பண்டா ஹாங்காங் விட்டு போக மாட்டேன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேங்காங் அப்படிப்பட்ட ஒரு சொகுசான ஊர். அடுத்தது தொடர்ந்து நம்ம காயல்பட்டினம் தம்பி வந்திருக்கிறாங்க ஹாங்காங்கு புதுசாக. உங்கள் பேர் என்ன? ஹபீப் முஸ்தபா. ஹபீப் முஸ்தபா. ஊரில் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம், படித்து முடிச்சாச்சு. ஓதி ஹாஃபில் வேறு. மாஷா அல்லா, ஓதி குரானையும் நல்ல மனனம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்திருக்கிறது மேல் படிப்புக்கு வந்திருக்கீங்களா? யூஜி வந்து சென்னையில் பண்ணேன், சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். அப்புறம் இப்போ இங்கே பிஜி போட்டுக்கு மாஸ்டர்ஸ். சரி சரி, இங்கே படிக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ், இங்கே ஒரு வாய்ப்பு ஜாப் செட்டில் பண்ணணும் இன்ஷால்லா. அதுவாசி மாஷா அல்லா. அது மாதிரி ஒரு புதுமையான ஒரு சிந்தனை. ஏன்னா ஊரில் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி இங்கே வந்து படிச்சுட்டு இங்கே உள்ள லாங்குவேஜும் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டா இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு அழகான இதுதான். எப்படி இருக்குது ஹாங்காங் லைஃபு? ஹாங்காங் ஒரு புதுசாக தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஆட்கள் எல்லாமே டைமிங் தான் எல்லாமே இங்கே. ஆமாம், டைம் போயிட்டே தான். ஆமாம், ஸ்பீடு. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. பேசுறதுக்கு வேலையே எல்லாமே கார்டு சிஸ்டம் தான். கார்டு சிஸ்டம். ஆமாம், பாருங்கள் அந்த லைஃபு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சென்னை உள்ளவங்க இங்கே உள்ள கேரக்டர், இங்கே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி முகஞ்சொலிக்காத அளவுக்கு என்ன செஞ்சோம் நாமளும் நம்மளை மாற்றிக்கணும். அது தன்னால் வந்துடும். நம்ம பிள்ளைகள் எல்லாருமே அப்படி தான், தமிழ் மண்ணில் பிறந்த எல்லாருமே அப்படி தான். தமிழ் மண்ணு கேட்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக கலாச்சாரத்தில் பேர் போன ஒரு வம்சம் தான் நம்ம தமிழ் வம்சம். தம்பி உங்கள் பேர் என்னது? சுலைமான் லாஃபீர். சுலைமான் லாஃபீர். நீங்கள் என்ன படித்து முடிச்சிட்டீங்களா? இல்லை, இப்போ இன்னும் படிச்சு. அங்கே ஊரில் என்ன முடிச்சுட்டு வந்தீங்க? ஊரில் பிகாம் முடிச்சிட்டு. பிகாம் படிச்சு முடிக்கிறீங்க. ஓகே, ஓதி முடிச்சு. மாசல்ல, இவங்களும் ஆஃபீல் தான். ஓகே, நீங்களும் அதே மாதிரி சேம் தான், 2 பேரும் ஒரே மாதிரி. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க, அப்படி தானே? இந்த வருஷம் ஒரு 10 பேர் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் காலேஜஸ் ஆனால் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போவாங்க படித்து முடிச்சுட்டு, அது ஒரு செக்ஷனு. இன்னும் சில பேர் இந்த மாதிரி ஹாங்காங், பேங்காக்லேயும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவங்க புதுசாக இப்போ ஹாங்காங்கில் அந்த ஒரு வாய்ப்பை இங்கே படித்து இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டா அந்த ஃப்யூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு அருமையான வாய்ப்பு தான். இவங்களும் நல்ல ஜாபுக்கு போன பிறகு இவங்களுடைய இந்த யங் ஜென்ரேஷன் அவங்களுக்கும் அதனுடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்படுத்துவாங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. உங்களுக்கு எப்படி இருக்குது ஹாங்காங்? சேம் தான். இப்போ தான் வந்து ஒரு வாரம் ஆகுது. சரி சரி, இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, இந்த கலந்துரையாடலாம் வந்து காலையில் வந்து ஜெம்ஸோவில் நடந்து ஃபுல் டயர்டு. வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, இங்கே வந்து சொந்த ஊர் மக்களை சந்தித்து அவங்களோட அந்த பேசும்போது நல்லது கெட்டலை பேசும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உண்மையிலே காணொலியாக எல்லோரும் நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது போல் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அந்த ரூமை பற்றிய விவரங்களும் நம்ம பிள்ளைகள் வந்தது, அந்த பிள்ளைகளுடைய அந்த படிப்பு விஷயங்கள் வந்து உரையாடலாம் பார்த்தோம். நாளைக்கு தொடர்ந்து 4வது நாள் ஜெம்ஸோவையும் பார்ப்போம்.